This video is sponsored by Buy Mode shopping application. மே 21, 1904 சர்வதேச கால்பந்தாட்ட கூட்டமைப்பு ஃபிஃபா பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்று. உலக வரலாற்றில் சாகாவரம் பெற்ற பிரபலமான வழக்கு 2400 ஆண்டுகளுக்கு முன் ஏதென்ஸ் நீதிமன்றத்தில் நடந்த சாக்ரட்டிஸின் வழக்கு. நாத்திகவாதம் இளைஞர்கள் மனதை கலங்கப்படுத்தியது. ஜனநாயகத்துக்கு எதிரான புரட்சி இவை குற்றச்சாட்டு. இதற்கு எதிராக சாக்ரட்டிஸின் சிறந்த வழக்காடு. மிரட்டல்தான் ஆட்சியாளரின் எண்ணம். பணியாமை சாக்ரட்டிஸின் திண்ணம். விஷமருந்தி உயிர் நீக்க வேண்டும் சொன்னது நீதிமன்றம். இந்நடவடிக்கைகளை எல்லாம் பதிந்தவர் ஒருவர். பிளாட்டோ என்ற சாக்ரட்டிஸின் மாணவர் அவர். கிமு 399 நண்பர்களோடு ஏதென்ஸை விட்டு நீங்கினார். குகை மனிதர்கள் உவமையால் சொல்லப்பட்டது. அறியாமை மனிதர்கள். உலகின் முதல் பல்கலைக்கழகம் இவரின் அகாடமி. அரிஸ்டாட்டில் இவரின் மாணவ தளபதி. கிமு 427 கிரேக்க தத்துவவியலாளர் கணிதவியலாளர் பிளாட்டோவின் பிறந்த நாள் இன்று. மோகன்லால் விஸ்வநாதன் நாயர் 4 தேசிய விருதுகள் பெற்ற மலையாள நடிகர். கேரளத்தின் முன்னணி திரை நட்சத்திரம் இவர். 1960 தென்னிந்திய நடிகர் மோகன்லாலின் பிறந்த நாள் இன்று. பாரம்பரிய காங்கிரசின் குடும்ப புதல்வர். இந்தியாவின் 7வது இளைய பிரதமர். கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் படிப்பு. ஆனாலும் ஆர்வம் வானில் சிறகு விரிப்பு. அரசியல் ஆர்வமின்றி இருந்தார். தம்பி மறைவால் அமோதி தொகுதியில் போட்டியிட்டார். அன்னை இந்திரா காந்தி மறைவால் இந்தியாவின் பிரதமரானார். அறிவியல், தொழில்நுட்பம், தொழிற்சாலைகளில் எல்லாம் நவீனம். தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம். கிராமப்புறங்களிலும் தொலைபேசியகம் என்ற பல செயல்பாடுகள். இந்திய அரசின் உயர் விருது பாரத ரத்னா பெற்றவர். 1991 முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு நாள் இன்று. தீ போல் சுடும் தீவிரவாதம் வேண்டாம், அன்பும் அறவழியும் உலகை வெல்லும் எப்பொழுதும். கலாச்சார பன்முகத்தன்மை மீதான உலகளாவிய பிரகடனத்தை யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டது. 2002 டிசம்பரில் ஐநா பொது சபையானது மே 21 நாளை சர்வதேச கலாச்சார பன்முக தன்மைக்காக பேச்சுவார்த்தை மற்றும் வளர்ச்சி நாளாக அறிவித்த நாள் இன்று. பலரின் காலை நேர கண்விழிப்பு இதனோடுதான். என்ன அது அலைபேசியா? அல்ல, உடலுக்கு உற்சாகம் தரும் தேநீர். அந்த தேநீருக்கு அச்சாரமான தேயிலை நாள் இன்று. தேயிலை உற்பத்தி செய்யப்படும் வங்காளம், இலங்கை, நேபாள், வியட்நாம், இந்தோனேஷியா, கென்யா, மலாவி, மலேசியா, உகாண்டா, இந்தியா, தான்சானியா போன்ற நாடுகளில் நினைவு கூறப்படுகிறது தேயிலை நாள். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை உற்பத்தி செய்வோர், தேயிலை பயன்படுத்துவோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அரசுக்கும் குடிமக்களுக்கும் கொண்டு செல்வதே இந்நாளின் முக்கிய நோக்கம். அதனால் ஆண்டுதோறும் மே 21 நாளை கடைபிடிக்கிறோம். பன்னாட்டு தேயிலை நாள் இன்று. தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. திறந்தவெளி தண்ணீரில் மீன்களின் இடப்பெயர்வின் முக்கியத்துவத்தின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக மீன்கள் இடப்பெயர்வு நாளாக. This video is sponsored by Buy Mode shopping application.